விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இன்றைய நாளில் மிக முக்கியமாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்னன்னா, இன்றைக்கு நுளம்புகள் தினமாக இருக்கிறது. நுளம்புகள் தினம் என்று சொல்லிவிட்டு சும்மா கடந்து செல்லக்கூடாது. விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில நாங்கள் சில முக்கியமான தகவல்களை இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அதில் ஒரு பகுதியாக தான் டெங்கு இப்பொழுது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மழைக்காலம், மழை விட்டாலும் வெயில் காலத்திலேயும் நுளம்புகள் பெறுவதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. டெங்கு நுளம்புகளுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேரை அது தாக்குகிறது. டெங்கு நுளம்புகள் அது மட்டுமல்ல, டெங்கு தொற்றுக்கு உள்ளாகிறார்கள். இதனால் நிறைய பேர் சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அதிகமான மரணங்களும் இந்த காலகட்டத்தில் பதிவாகிருக்கிறது. உண்மையில் ஆகவே மிக அவதானமாக இருங்கள். டெங்கு நுளம்புகள் பரவுவதற்கான எந்த சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டாம். இந்த நுளம்புகள் தினம் அப்படின்றது எப்படி உருவானது என்றதுக்கு ஒரு கதை இருக்கிறது. ரொனால்டு என்பவர், இவர் பிரித்தானியை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த நுளம்புகள் மூலமாக மலேரியா என்ற நோய் மனிதனுக்கு பரவுகிறது அப்படின்றத கண்டுபிடித்தார். அவர் தான் முதல்ல கண்டுபிடித்தார். அதனால்தான் இன்றைய நாள் நுளம்புகள் தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையினாலும் அது அறிவிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில எங்களால தவிர்க்க முடியாத சில குரல்கள் இருக்கின்றன. அந்த குரல்களுடைய அந்த பாடல்களை கேட்டாலே மெய் மறந்து போகும். ஒரு கணம் அப்படியே எங்களை என்ன சொல்றது, அமைதியாக வைத்திருந்தாலும் உள்ளே அந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு புத்துணர்ச்சி, மனதுக்கு ஆறுதல், சந்தோஷம் கிடைக்கும். இப்போது பி. சுசிலா அம்மா நலமுடன் வீடு திரும்பி இருக்கிறார். இது தொடர்பாக ஒரு வீடியோவும் ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்கிறாங்க. பின்னணி பாடல்கள் அவருக்கு தெரியும் தானே. சுசிலா அம்மா உடல்நல குறைவு காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வயது மூப்பு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருந்தது. இதையடுத்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, தற்போது நான் வீடு திரும்பியுள்ளேன், நலமுடன் இருக்கின்றேன், நான் குணமடைய பிரார்த்தித்த அனைவருக்கு நன்றிகள், கடவுளை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 88 வயது கடந்திருக்கிறது அவருக்கு. ஆகவே மூப்பு காரணமாக தான் இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. பி. சுஷிலாவை பற்றி சொல்ல வழிகிறாரெல்லாம், அதாவது இவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்க வேண்டிய வயசுகள்ல கிடைக்கப்படாததால அல்லது வழங்கப்படாததால பிந்தி கிடைத்த சில அங்கீகாரங்களை நிராகரித்தார். வேண்டாம் எனக்கு இது என்று நிராகரித்தார். அதாவது இந்திய அளவில் போற்றக்கூடிய பல அங்கீகாரங்களை நிராகரித்த ஒருவர். உண்மையிலேயே இவருக்கு எப்போது வழங்கப்பட வேண்டிய அங்கீகாரங்களை பிந்தி வழங்கியது பிழையான விஷயம். அதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் ஏனையவர்களுக்கு அது நடக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் நான் அப்படி செய்தேன் என்று அவர் ஒரு முறை சொன்னதையும் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்கிறோம் இந்த நேரத்திலே. ஆகவே அவர் நலத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நலத்தோடு இருக்கின்ற அவரை நாங்கள் இன்னும் மேலும் அவருடைய உடல்நிலை நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். சீரற்ற காலநிலையால நிறைய இடங்கள்ல வெள்ளம், கொழும்பு சுலாப வீதியில எல்லாம் கட்டும் வெள்ளம், வாகனத்தை எல்லாம் பார்த்தோம் தண்ணியில மிதந்தது. இப்போது 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கையை இன்னும் நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கமைய கொழும்பு, காலி, கேகாலை, நுவரெலியா மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள பல பிரதேசங்கள்ல மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பார்த்து, இப்ப விடுமுறையில் இருப்பீங்க தானே சில பேர், இன்னும் வாகனங்களில் போய் வர்றது மிக மிக கவனம். எப்படியும் தூர பயணங்கள் போனாக்கள் தான் இன்றைக்கு தான் திரும்புவார்கள், நகரத்தை நோக்கி நகர்வார்கள். இப்போ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன. வெள்ளி பதக்கம் பெற்ற சீனாவினுடைய வீராங்கனைகள்ல ஜோ ஜாகின் ஒரு பெண், சரியா, ஒரு இளம் வீராங்கனை. அவருக்கு வயது 18. அவருடைய ஒரு ரியாக்ஷனா, ஒரு செய்கை அவரை ஃபேமஸ் ஆக்கிட்டது. அவர் அந்த வெள்ளி பதக்கத்தை பெற்று அதை பெற்றுக்கொள்கிற நேரத்தில் ஒரு அப்பாவித்தனமான ஒரு ரியாக்ஷன் ஒன்றை செய்தார். சரியா, முகபாவனை ஒன்று வெளிப்படுத்தினார். அதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். எல்லாருமே உற்று அவதானித்தாங்க. அந்த வீடியோ காட்சி வைரல் ஆனது. அப்படி பிரபலமான 18 வயதை கொண்ட அந்த இளம் வீராங்கனை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்றார். அதாவது சீனாவுக்கு மீண்டும் சென்றார் தானே. வெள்ளி பதக்கத்தை பெற்ற பிறகு எல்லாருமே தங்களோட ஊரில் போயிட்டாங்க, இவரும் போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, அடுத்த வீடியோ வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன வீடியோ? அவர் ஒரு சமையல் இல்ல, ரெஸ்டாரண்ட்ல பரிமாறுற வேலை, உணவு பரிமாறுற வேலை. அப்ப உணவு பரிமாறி கொண்டிருக்கிறதெல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே பாருங்க, ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் பண்ற இந்த பெண் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறா என்று தப்பா முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா அவருடைய சொந்த ரெஸ்டாரண்ட். அதாவது அம்மாண்ட ரெஸ்டாரண்ட். அந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் அதை நிர்வகிச்சிட்டு இருக்கிறாங்க. மகள் பதக்கம் பண்ற பிறகு
பிறகு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒத்தாசையாக உணவு பரிமாறுற வேலைகளை செய்திருக்கிறாங்க. உதவி செய்திருக்காங்க. அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டாங்க. இப்ப நிறைய பேர் டக்குன்னு அந்த தலைமை மட்டும் வாசிச்சுட்டு செய்தி வரும்போது பாருங்களேன், ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் பண்ற பண்ணி இப்ப ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாவாம். எப்படி எல்லாம் கதையை கேட்டாங்க. எப்படி சரி, இப்ப அமெரிக்கா தேர்தல் நடக்க போகுதானே. இன்று இரவு உத்தியோகபூர்வமாக கமலா ஹாரிஸ் அக்காவை வந்து அறிவிக்க போறாங்க. தேசிய மாநாடு முறைப்படி அந்த ஜனாதிபதி வேட்பாளராக அவங்களை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறாங்க. அந்த கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு பொது மேடையில வச்சு அறிவிக்க போற முதல் சந்தர்ப்பமாக இன்று அமைய போகிறது. எனவே அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகுது. நாளுக்கு நாள் அவங்களோட கமலா ஹாரிஸினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது புதிய கருத்து கணிப்பில் என்னவா அவங்க வந்து மேலோங்கி காணப்படுகிறாங்க நம்மட தாத்தாவை விட. அவங்க கமலா ஹாரிஸுக்கு 49. ஆகவே முன்னிலையில் இருக்கிறார். இந்த ஓட்டத்திலே முன்னிலையில் இருப்பது கமலா ஹாரிஸ். ஓகே, சூடு பிடிக்குது அங்கேயும். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜனாதிபதி தேர்தல் தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல். நிச்சயமாக. ஏன்னா உலகமே பல உதவிகளை அந்த நாட்டு வந்து பெற்றுக்கொள்ளும். மற்றது உலகத்துல எங்க எது நடந்தாலும் அந்த நாடு தலையிடும். ஒலிம்பிக்ல கூட தங்கப்பட்டியல முதலிடம்.